செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலத்திலும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ புனித வெள்ளியை கொண்டாடி அடுத்த நாள் உங்களை நோக்கி பார்க்க தேவன் தந்த வாய்ப்புக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். மும்மணி தியானத்திலே நீர் கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட உங்கள் சமூகத்திலே வந்து இன்றைக்கு ஆண்டவரை நீர் பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையை நம் அண்ணாவினால் எங்களை போஷித்தருளும். இதோ நீங்கள் 7 வார்த்தைகளை நீங்கள் பேசினீங்க. அதிலிருந்து நாங்கள் சில காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்யும். நீ கொடுத்த ஜீவனுக்காக, ஆயுசு நாட்களுக்காக, பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, ஊதியத்திற்காக, உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்திற்காக, பாதுகாவலுக்காக, பிரயாண காவலுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நான் நிற்பதும் எப்பொழுதுமே உமாலே தான் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை இருக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றை கிறிஸ்து இயேசு ராஜா இந்த சிலுவை என் என்ற பாடலை பாடு. விந்தை கீரோ சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், விந்தை கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கிருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கிருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றாம் ஜீவ நதியாம், குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்றா ஜீவ நதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன், தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன். விந்தை கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீழா கை காணின்று சிந்ததோ தூயரோடன்பு, சென்னி வீழா கை காணின்று சிந்துதோ தூயரோடன்பு, மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணேன், எந்நாளிலுமே எங்கும் காணேன். விந்தை கீருஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீடாய்
என்ன காணிக்கைந்திடுவேன். எந்த ஆறும் பொருளீடாகும், எந்த ஆறும் பொருளீடாகும். எந்த மேன்மை உமக்களிக்கிறேன், எந்த மேன்மை உமக்களிக்கிறேன். விந்தை கீருஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் பார்க்கலாம். காப்பாற்றும் ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க ஆண்டவரே, சுகமாக்குங்க ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் உறுதியை கொடுங்க ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுங்க, வாழ்க்கையை கொடுங்க, திருமணத்தை நடத்தி வைங்க, வேலையை வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. இந்த சிறுநீரகத்தை குணமாக்குங்க, இருதயத்தை குணமாக்குங்க, இங்கே பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், டயபெட்டிக் எல்லாம் மாற்றுங்க. மூளையில் இருக்கிற கட்டிகளை எல்லாம் சரி பண்ணுங்க. கோமாவிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குங்க. நடக்க முடியாதவரை நடக்கும்படி செய்யுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க ஆண்டவரை. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவர். உண்மை விட்டால் நாங்கள் யாரிடத்துல போவோம்? நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறேன். நீர் சிலுவைக்கு சென்றதின் நோக்கத்தை எங்களிலே நிறைவேற்றுங்க. அந்த பூரண மீட்புக்காக காத்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவையோடு கண்ணீரோடு மரணப்படுக்கையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், விசேஷமாக எஸ்தர் ஆண்டவரே, குவைத் தேசத்தில் அவங்க மருத்துவமனையில் இருக்கிறபடினாலே அந்த சகோதரியை கர்த்தர் குணமாக்கி அந்த வியாதி மரணக்கட்டுகளை முற்றிலுமாக அகற்றி போடுங்க. எத்தனையோ பேர் செப குறிப்புகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், பிள்ளைகள் ஆலயத்திற்கு வரவும், பிள்ளைகள் நேர்மையாய் நடக்கவும், பிள்ளைகளுக்கான வேலைகள் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நீங்கள் எல்லாரும் இந்த புனித வெள்ளிக்கு போயிருப்பீங்க. மும்மணி தியானத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. 7 வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கும் கூட அதன் ஒட்டி தான், ஒருவேளை இன்னைக்கு மட்டும்தான் அது பொருந்தும் நினைக்கிறேன். நாளைக்கு நாம் ஈஸ்டருக்குள்ளே கடந்து போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரங்களிலே கர்த்தர் எது மாதிரி நடத்துகிறாரோ, நான் சொன்னேன் ஒரு வாக்குத்தத்தத்தை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை கர்த்தர் என்ன நடத்துகிறாரோ, சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி அதை செய்யட்டும். ஆனால் அரை மணி நேரமாவது நாம் ஜெபிக்கலாம். நிச்சயமாக நாம் அறுவடை செய்ய போகிற நாட்கள் இது, ரிவார்டை அனுபவிக்கிற நாட்கள் இது. அதனால் கிட்ட வந்துட்டு அந்த லைனில் வந்துட்டு, அந்த கடைசியில் ஃபினிஷிங் லைனில் வந்துட்டு ஆண்டவர் விட்டு ஓடி போயிடாதீங்க. நிச்சயமாக அந்த சின்ன லைனை, சின்ன 1 அடி தூரம்தான், அந்த 1 அடி தூரத்தை நாம் கடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சரி, இன்றைக்கு லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். அது முதலாவது வார்த்தை, சிலுவையில் அறைந்த முதலாவது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பேசின முதலாவது வார்த்தை. சரி, அப்பொழுது இயேசு, பிதாவே, ஃபாதர், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். பிதாவே என்ற வார்த்தையை நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்க. அது மிக மிக முக்கியமான வார்த்தை. அதை குறித்து தான் சில நேரங்கள் நான் பேச போகிறேன். அது நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் ஒப்பிட்டு நாம் பேசலாம். முதல் குறிப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து நீங்கள் அவ்வளவு பாடுகள் பட்டும், அவ்வளவு வேதனைகள் அனுபவித்தும், அவ்வளவு கசையடைகள் அவர் அனுபவித்தும், முட்கிரீடங்கள், அவமானங்கள், காரி உமிழ்ந்தார்கள், சிலுவையை சுமக்கும்படி ஃபோர்ஸ் பண்ணாங்க, அவரால் முடியல. அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அவரை சிலுவையில் ஆணிகளாலே அடித்து, பெரிய பெரிய ஆணிகளால் அடித்து அவரை உயிரை எழும்ப நிறுத்தினாங்க. அப்பொழுதும் கூட அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து
அவர் சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா பிதாவே. இந்த ஹோல் சென்டென்ஸை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, இந்த வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ப்ரேயரை அவர் செய்கிறார். முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை, சிலுவையில் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து, பிறந்ததிலிருந்து, அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்ததிலிருந்து அவருடைய ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் ஒரு ஜெப வீரனாக அவர் வாழ்ந்தார், அவர் பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் இறந்தார். ஜெப வீரன், ஸ்பிரிட் ஆஃப் ப்ரேயர். நம்ம எத்தனை பேருக்கு அது இருக்கும் யோசித்து பாருங்க. எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அதாவது 40 நாள் வனாந்திரத்தில் அவர் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்பொழுதே ஜெபம் ஆரம்பித்தது. அதன் பிறகு தேவாலயங்களிலே அவர் ஜெபத்தை நடத்தினார், ஜெபம் செய்தார். சீடர்களை அவர்களை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஜெபித்தார். ஜெபிக்க கற்றுத்தாங்க என்று சொன்ன பொழுது ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இறுதியாக ரொம்ப நிறைய இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு இறுதியாக சிலுவையிலே அவர் ஜெபித்தார். அதற்கு முன்னாடி அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்தார். 3 மணி நேரம், குறிப்பா சொல்லணும்னா 3 மணி நேரம் அவர் ஜெபித்தார். A man of prayer என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் ஜெபித்தார். லாசருவின் கல்லறையிலே அவர் ஜெபித்தார். அவர் போற இடங்களெல்லாம் அவர் ஜெபித்தார். ஜெபம்தான் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. அதை முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில பல தன்மைகள் உண்டு. அன்பானவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் குணமாக்குறவர், அவர் கிருபை நிறைந்தவர். ஆனாலும் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த 7 வசனங்களில அவர் ஒரு ஜெப வீரனாக இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி ஜெபிக்க முடியும்? இஸ் ஃபெய்த் ஷேக்கன், அதாவது அவருடைய நம்பிக்கை. அவர் நினைச்சது மாதிரி இங்க நடக்கல. சீரியஸ்லி நீங்க மனுஷகுமாரனா அவரை பார்த்தீங்கன்னா, ஹியூமனா நீங்க அவர் பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த மரணத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை, ஒரு சிலுவை மரணம், ஒண்ணுமே பாவம் அறியாத ஒரு மனுஷன், நான் தெய்வகுமாரன் என்று சொல்லல, மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறேன். அந்த பார்வை பாருங்க, ஃபெய்த். இப்போ நம்மளா இருந்தா நம்முடைய ஃபெய்த் அங்க நம்மளை கொஞ்சம் வச்சு பார்க்கலாம். நம்ம இயேசுவுக்கு நிகராக இருக்கவே முடியாது, 0.0% கூட இருக்க முடியாது. ஒருவேளை நம்மைய சிலுவையில் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்வோம்? நம்ம நம்பிக்கையெல்லாம் சிதறிப்போம். என்னடா, இந்த கர்த்தரையே தெய்வமா கொண்டிருந்தோம், இந்த தேவனையே வழிபட்டோம், இந்த தேவனுடைய நாமத்தினாலே அற்புதங்களை அடையாளங்களையும் கண்டோம், கேட்டோம், செய்தோம். ஆனாலும் இப்போ நான் சாக போறேன், என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை வீண் போகும். 2வது, இங்க பக்காவா தீமை ஜெயித்தது. அது ரொம்ப பெரிய ஒரு கேள்வி நமக்குள் வரும். நான் நல்லவன், அவங்கெல்லாம் தீயவர்கள், ஆனா அவங்க ஜெயிச்சாங்க, நான் தோத்து போயிட்டேன். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில நான் என்னை வைத்து தான் இந்த அருளுரையை நான் எடுத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் கூட என்னை மாதிரியே
இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு தைரியமாக இந்த பிரசங்கத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒன்று ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு மரணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பாடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு பழி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம துப்பப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சிலுவையை சுமந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வருகிற ஒரு காரியம், நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படும். என்ன சொல்வோம்? இந்த தேவன் யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? கொஞ்ச நாளா சீரியஸ்லி எனக்கு ஓடிக்கொண்டிருந்த சில கேள்விகளில் இந்த ஒரு கேள்வியும் உண்டு. நான் அதை சொல்ல வெட்கப்படலை. ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னை அறிக்கை பண்ணி நான் என்னை திருத்தி கொண்டு இதை பேசுகிறேன். ஏன்னா யார் இவர்? எனக்கு நல்லதே நடக்கலையே, ஏன் எனக்கு இந்த தீங்கு நடந்தது? ஏன் என் தலைமையில எல்லாரும் ஏறி போறாங்க? எனக்கு ஏன் இந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்கணும்? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கர்த்தர் அனுபவித்தார்? எனக்கு ஏன் இந்த மாதிரி ஊழியம் நடக்கணும்? எனக்கு ஏன் இந்த மாதிரி வறுமை வரணும்? நான் ஏன் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகணும்? நான் நம்புகிறது சரிதானா? என் நம்பிக்கை சரிதானா? அதனால இயேசுவை தெய்வமா சொல்ல மாட்டேன், கர்த்தரை அப்பானும் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, சீரியஸ்லி சொல்கிறேன், ஸ்பீக்கிங் சொல்கிறேன். நான் உங்களுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கிறேன். சார், எனக்கு தெரியல சார், நம்ம இன்டிமேசி தெரியல, நான் போகிற பாதை எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 3வது, என் நம்பிக்கை டெஸ்ட் பண்ணப்பட்டது. 4வது, நீதி கீழே போய் மிதிக்கப்பட்டது. நீதியே இல்லைல்ல இங்க, நீதி மறுக்கப்பட்டது. எப்படிங்க ஒரு பாவம் இல்லாத ஒரு மனுஷன் தண்டிக்கப்படலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் அறியாத ஒரு மனுஷன் எப்படி தண்டிக்கப்படலாம்? பாவமே செய்யல. இப்ப நான்லாம் அதை பேச யோகிதை கூட இல்லை. நான் ஏதோ ஒரு வகையில பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவனா இருக்கிறேன். ஆனா நானே சொல்றேன், ஐயோ நான் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு ஏன் இந்த அநீதி? எனக்கு ஏன் இந்த துன்பம்? எனக்கு ஏன் இந்த சிலுவை? எனக்கு ஏன் இந்த பாடு என்று கேட்கிற நிலைமைக்கு அது என்னத்துல போய் முடியும்னா, ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம் அது பிளவுபடும், விரிசல் உண்டாகும். இந்த சமயத்துல நீங்க கர்த்தரை அப்பான்னு கூப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. பல சமயங்களில் சிலர் நீங்க டெஃபினட்டா விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவளா இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா எனக்கு இப்படி அப்பான்னு சொல்வதற்கு நிச்சயம் மனசு ஒப்பாது. ஏன்னா அவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது, அதனாலதான் சில பேர் ஏத்திஸ்டாக மாறிடுறாங்க, கடவுள் இல்லை என்று சொல்லி ஓடி போயிடுறாங்க. சில திரும்பவும் பாவத்துக்குள்ளே போறாங்க. காரணம் என்னன்னா, நீதி மறுக்கப்பட்டுச்சு, ஃபெய்த் டெஸ்ட் பண்ணப்பட்டுச்சு, அநீதி ஜெயிச்சிச்சு, குற்றமற்ற நான் தண்டிக்கப்படுகிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு தகப்பன் சும்மா இருக்கிறாருன்னா எனக்கு என்ன கேள்வி வரும்? நாம் போகிற பாதை, ஸ்பிரிச்சுவல் பாதை, அது சரியானது தானா என்ற கேள்வி வரும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்த பொழுது அவர் முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை, சத்துருவை திட்டவில்லை. அந்த துக்க வேளையிலும் கூட பிதாவே என்று அவர் அழைக்கிறார். இதுதான் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான லெசன். இது சிலுவையில
இன்னைக்கு எனக்கு தான் அது லெசன், முக்கியமான லெசன். பிதாவே, எந்த சூழ்நிலை அவர் தான் நமக்கு அப்பா. அவரை விட்டா நமக்கு வேறு ஆதரவு இல்லை. அந்த காரண காரியங்களை நாம் ஆராயும் பொழுதுதான், அல்லது அந்த முடிவுல தான், இந்த நிலைமைக்கு நாம் ஏன் தள்ளப்பட்டோம், இந்த நிலைமைக்கு பிறகு ஏற்பட்ட வெற்றியின் அனுபவம் என்ன, எல்லாமே ஜெயிச்சார். நான் சொன்ன எல்லாத்தையும் நினைச்சது. அவருக்கு நீதி கிடைத்தது, அவருக்கு நியாயம் உண்டு பண்ணினார், அவர் தலையை நிமிர்த்தினார், அவர் வெட்கத்துக்கு பதிலாக அவருக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிமையை கர்த்தர் கொடுத்தார் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தையிலேயே அவர் பரிதாபப்படுகிறவராக இருந்தார். யார் மேல தெரியுமா? இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதுல பிரதானமா மற்றவர்களுக்கு மன்னிப்பது இயல்பு. அதாவது புற இனத்தவர்களை, ரோமன் சோல்ஜர்ஸை மன்னிப்பது சாதாரண விஷயம், அது மன்னிச்சிடலாம், அவங்க தெரியாம செய்கிறாங்க. ஆனா தெரிஞ்சே செய்த வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், சனகரீம் சங்கத்தினர், மூப்பர்கள், அவர்கள் தெரிஞ்சே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், மெஸ்ஸையா குறித்து தெரியும், மெஸ்ஸையான் வருகை தெரியும், அவர்களை மன்னித்தார் என்று சொன்னால், இதை விட ஒரு பெட்டர் குவாலிட்டியை வேறு யாரிடத்திலும் உலகத்திலே பார்க்க முடியாது. இப்போ என்ன அங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ரிலீஜியஸ் லீடர் மேலே அவதூறு செய்து, அல்லது என்னை ஒடுக்கி, என்னை நசுக்கி, என்னை சிலுவையில் அறைந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சீஃப் ப்ரீஸ்ட்டு, அல்லது வேதப்பாரர்கள், அல்லது மூப்பர்கள், நம்ம சுற்றி இருக்கிற ரொம்ப நெருங்கின விசுவாசிகள் நம்ம மேலே காலை தூக்கி நம் தலையை நசுக்கிட்டாங்கன்னா நீங்கள் மன்னிப்பீங்களா? நான் மன்னிக்கவே இல்லை, நிச்சயம் மன்னிக்கல. இன்னைக்கு தான் யோசனை பண்ணேன், இல்லை நாம் மன்னிக்கணும். ஏன்னா ஆண்டவர் மன்னிச்சார். ஆண்டவரை பின்பற்ற நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ரோமன் சோல்ஜர்ஸ் மன்னிச்சதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த ரிலீஜியஸ் ஜூயிஷ் லீடரை அவர் மன்னித்தார். அதுதான் அவர் கற்றுக் கொடுத்த இன்னொரு பாடம். ஏன்னா அவர் பேச்சில் ஒன்று, செயலில் ஒன்று செய்கிறவர் அல்ல. சத்துருவை சிநேகியுங்கள் என்று சொன்னவர், அதே போல அவர் சத்துருக்களை அவர் சிநேகித்தார். கடைசி வரைக்கும் அவர் அவளை சேவித்தார். அடுத்து நம்ம பார்க்கிறோம், மூன்றாவது குறிப்பு, அவர்களுக்காக ஜெபித்தார். இன்டர்செசரி ப்ரேயர். யாராவது செய்வீங்களா? நம்ம ஜெபங்கள்லாம் அப்படி இருக்கு. பிதாவே, எங்களை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, பலப்படுத்தும், சுகப்படுத்தும், ஆரோக்கியம் கொடுங்க, பலப்படுத்தும். இப்படி தான் நம்முடைய ஜெபங்கள் இருக்குமே தவிர, நம்ம சத்துருக்களுக்காக என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சத்துருக்களுக்காக, நம்மை சிலுவையில ஏற்றினவர்களுக்காக, நம்மை துன்பப்படுத்தினவர்களுக்காக ஒரே ஒரு ப்ரேயர் நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் இயேசுவின் ஃபாலோயர்ஸ். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நாம திருந்தோம். இன்னைக்கு நான் இந்த 3 விஷயத்துல திருந்த போறேன். நீங்க என்னோட கூட திருந்துவீங்களா? இதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற ஒரு முதல் செய்தி. அவர் ஃபர்ஸ்ட்டும் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணாரு. கடைசி 6ஆம் வார்த்தையிலும் கூட பிதாவே, என் ஆவியும் கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தை முடித்தார். இடையில கூட ஒரு ஜெபம் இருந்தது, அதை சொன்னால் ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருக்கும், நான் அதை சொல்ல விரும்பலை. ஆனாலும் அவர் ஆரம்பத்தில் ஒரு ஜெபம், முடிவில் ஒரு ஜெபத்தை பண்ணி தான் மூச்சை ஆண்டவரிடத்தில் கொடுத்து முடிந்தது என்று சொல்லி ஆமீன் போட்டார். பெரியமானவர்களே, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவரிடத்துல இருந்து. சில நேரங்களில் எங்க நம்ம வழிக்கு விழுவோம்னா, எங்க நாம சோரம் போவோம்னா, எங்க நாம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம்னா இங்க தான். முதலாவது ஜெப வீரனாக நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடவே கூடாது. அது நல்லா இருக்கட்டும் அல்லது சிலுவையா இருக்கட்டும், ஆனால் ஜெபிக்கிறத. ரெண்டாவது, அப்பா அப்பா தான், அவரை மறுதளிக்கவே கூடாது, அவரை ரீப்ளேஸே பண்ணக்கூடாது. ஐயோ நம்ம இந்த அப்பா கரெக்டா இல்லது வேற அப்பா யாராவது இருக்காங்களா, வேற தெய்வர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் துளி அளவு கூட நம்ம வாழ்க்கையில வந்துடவே கூடாது. மூன்றாவது, நம்ம ரிலிஜியஸா இருக்கிறவங்க, கிறிஸ்டியன்ஸ், அது எந்த கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், நமக்கு எதிராக துன்பத்தை எழுவித்தா உடனே அவளை மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் நாம முற்படும் பொழுது நிச்சயமாகவே சிலுவையில என் ஆண்டவர் அவர் மரித்ததற்கு ஒரு விலை கிரயம் இருக்கும். விலை கிரயம் இருக்கும். இப்போ நம்ம பாட்டணும், திறந்த ஆசி, உயர்ந்த கல்வி, கடைசி அந்த ஸ்டான்ஸால எல்லா மேன்மையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சோமண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து இந்த சிலுவையிலே கற்றுக்கொண்ட இந்த பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த 3 காரியங்களை நாங்கள் செய்ய உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எங்களுக்கு அப்பா தான். எந்த சூழ்நிலையும் நாங்கள் விட்டு விலகி போக மாட்டோம். அதே போல் எங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிப்போம். அதே போல் எங்கள் சத்துருக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கடைசி சாகிற நேரத்தில் கூட நீங்கள் ஒரு இன்டர்செசரி ப்ரேயரை சாகும் பொழுது, ஆண்டவரே எங்களை எல்லாரையும் மன்னிங்கன்னு சொல்லி செத்தீங்களே, அந்த மாதிரி ஒரு உயிரோடு இருக்கும்பொழுதே நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவித்தார். சிலர் அப்பாவை மன்னிக்கலை, அம்மாவை மன்னிக்கலை, சகோதரனை மன்னிக்கலை, சகோதரியை மன்னிக்கலை, பிள்ளைகளை மன்னிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இராதபடிக்கு எல்லாரையும் மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு யாரெல்லாம் எதற்காக முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்களோ, அதற்கெல்லாம் அந்த சிலுவையில் நீர் பதில் கொடுத்தது போல என்ன பதில் கொடுத்த, இன்றைக்கு என்னோடு கூட இந்த தாயை பார்த்து அழாதே, நான் உனக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்லி நீங்கள் பாவம் மன்னிப்பை தந்தது மாத்திரமல்ல, நிர்கதையாய் நின்றவளுக்கும் நீர் உறவை ஏற்படுத்தி தந்தது போலவே எங்கள் வாழ்க்கையிலும் தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.